எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? கால் என்ன எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரிக்கு கட்டு போடணும். இந்த இப்போ மாத்தவே இல்லை. பாருங்க, இன்னைக்கு போகணும், காசு இல்லை, போகல. அப்படியா? ஏன் எனக்கு நம்பர் தான் கொடுத்தல, எனக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? செல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. கால் நல்லா நீட்டுங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு மாத்தணுங்கய்யா, போக முடியல. கட்டு போடுறதுக்கு 100 ரூபா கொடுக்கணும். ஏன் செலவு 200 ரூபா போக வர. ஆமா, சாப்பாடு ஆண்டவங்க இதில் கொடுத்தோம். என் நம்பர் இருந்துச்சுல, என் நம்பர் ஏன் விட்டீங்களா? மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. மனசு எப்படி நிம்மதி இருக்கா? என்னையா ஏன் அழுகுறீங்க? அது சொல்றதை கேளுங்க. ஏன் அழுகுறீங்கய்யா? அழுகுறீங்க என்னையா? ஏன் என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்கய்யா. நான் என்னால முடிஞ்ச உதவி செய்வேன்ல. சொல்லக்கூடாது, இங்க பாருங்க, மனசு விடக்கூடாது. எல்லாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராடணும். வாழ்க்கையோட இவ்வளவு அப்புறம் இவ்வளவு வலி வேதனை, காலில் இவ்வளவு பெரிய கட்டி, இவ்வளவு உடம்பு முடியாம இருக்கீங்க, போராடி தானே இருக்கீங்க. போராடி தான் ஆகணும். அப்பதான் அந்த உலகத்துல வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. சரியா? யாரை நம்பி யாரும் கிடையாது. இது யாரை நம்பி யாரும் கிடையாது. சரியா? கண்ணீர், உங்க கண்ணீர்லாம் வீணா போக கூடாது. தொலைச்சுக்கோங்க, கண்ணீர்லாம் வீணா போக கூடாது, கஷ்டப்படக்கூடாது. வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள்ங்கிறது வரதான் செய்யும். கஷ்ட காலங்கிறது எவ்வளவு சந்தோஷமா ஒரு காலம் இருக்குதோ, அதே மாதிரி கஷ்டங்கிறது சில நேரம் வரதான் செய்யும். அதை போராடி தான் வரணும். அதுக்காக நம்ம கண்ணீர் வடிச்சு இப்படி வாழ்க்கையை நம்ம வெறுத்துட்டோம் வைங்களேன், செத்து போயிடுறோம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில வரக்கூடாதுயா. உங்க பொண்ணு எப்படி இருக்கு? இன்னும் தர்மம் எடுத்து தான் போல இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதை கட்டு மாத்திர காசு இல்லாமையா போய் மாத்தாம இருக்கீங்க? எனக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. இல்லை தெரிஞ்சிருந்தாலும் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருப்பேன். சரி, கவலைப்படாதீங்க. இப்ப கட்டு தானே மாத்திருவோம். சரியா? நம்பர் கொடுங்க. கண்டிப்பா பேசு. நீங்க அழக்கூடாது, சந்தோஷமா கவலைப்படக்கூடாது. சரியா? கஷ்டங்கிறது வாழ்க்கையில வரதே போன விரட்டி விட்டுருணும் கஷ்டத்தை. எவ்வளவு வாழ்க்கையில போராடி இருப்பீங்க. என்னங்க ஐயா, இதுல பணம் இருக்கு. சரியா? நீங்க கட்டை பிரிக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லாத்துக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்க. நாளைக்கு நான் எல்லாம் மாத்திட்டு வரும்போது நீங்க வந்து பாக்கணும். நீங்க நல்லா இருந்தா போதியா? சரியா? நாளைக்கு கட்டை மாத்திருங்க. மாத்திட்டு உங்களுக்கு போன் பண்றேன், நீங்க வந்து பாருங்க. கஷ்டம் இருந்தா தானே மனசு மாறும். ஆமா, கஷ்டம் போனாதான் மனசு மாறும். கண்ணீர் வரதான் செய்யுங்கிறீங்களா? பாருங்க ஐயா, அழக்கூடாது. நீங்க அழுதீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்னடா ஐயா இப்படி அழுகுறாருன்னு. எனக்கு அப்பா மாதிரி நீங்க என் முன்னாடி கண்ணீர் விட்டீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு மாதிரி. சரிங்க, சந்தோஷமா நீங்க சிரிச்ச முகத்தோடு இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு பணம், இப்போ உங்களுக்கு பணம் போதுங்களா? பணம்லாம் எல்லாம் இருக்கு. டீ சாப்பிடுறீங்களா? அதான் முதல்ல டீ குடிச்சு ரிலாக்ஸ் ஆகும். டீ நான் ஒன்று வாங்கிட்டு வரேன். எங்களுக்கு உதவி செய்யறீங்க, கடவுள் உங்களுக்கு இருக்காது. டீ குடிங்க முதல்ல. சரிங்க, டீ குடிங்க. சட்டை கையிலாம் இருக்கா? இல்லைங்கய்யா, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. தூக்கிட்டு சட்டை கையில தரேன். சட்டையும் கையில இருக்கு. சரியா? நாளைக்கு இதை ஃபுல்லா நீட்டா மாத்திட்டு, இதை அழுக்கா இருக்குல்ல, நல்லா இதை மாத்திட்டு நீட்டா போங்க. சரியா? மேல இருக்க நம்பர் என் நம்பரு. போன் அடிங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஃபுல்லா வச்சுக்கோங்க. கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எனக்கா சிரிங்க பாப்போம். அழக்கூடாது, சிரிக்கணும். சிரிப்புல கூட அழுக வரக்கூடாது. எனக்கா சிரிக்கணும். இப்ப சந்தோஷம் நிம்மதி ஆயிடுச்சுல, உங்க மனசு சந்தோஷப்பட்டாச்சுல, இனிமே நான் இருக்கேன்ல, தைரியமா இருப்பீங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. இனிமே அந்த அழுக வருமா? வரக்கூடாது. இது சந்தோஷ அழுகையா தான் இனிமே நான் பார்க்கணும். சரியா? ஒரு போன் பண்ணி கூப்பிட சந்தோஷமா இருக்கு. ரைட், ஓகே, அவ்வளவுதான். எனக்கு அது போதும்.